வைரஸ் ஃபீவர் தான் ராணி சொல்ல, ஐயோ வைரஸ் ஃபீவரா, நமக்கும் எங்கன்னா வந்துட்டு போகுதுன்னு நினைச்சு அடிச்சு பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு நாள் ராணி டீச்சரை கூட்டிட்டு வர வழியில திடீர்னு சடனா வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடி போய் தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்த தேங்காயை எடுத்து வைக்கிறான். டீச்சருக்கு ஒன்னும் புரியல. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோட்டம் துறவு வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க கிட்ட அப்போ நிலம் எதுவும் இல்ல. இப்போ ஒரு 400 சென்ட்ல கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கேன், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல, டீச்சரும் சிரிச்சுட்டு சரி போலாம் வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை நாள் ஏன்டா என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தேன்னு ஹீரோ கேட்க, நான் மட்டும் கமிட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சா நீ தனியா ஃபீல் பண்ணுவல்ல, அதான் சொல்லலன்னு ரதீஷ் சொல்றான். சரி அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடான்னு சொல்ல, போன இடத்துல ரதீஷை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி ஒரு தென்னங்கண்ணை கொண்டு வந்து கொடுக்க, நல்ல மரம் சீக்கிரமாவே நல்லா காய் வைக்கும்னு சொல்லி கொடுக்க ரதீஷ்க்கு ஒன்னும் புரியல. ஏன் இதுன்னு கேட்க, உடனே ராணி சொல்றா, என்னோட பிள்ளைங்க ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, நமக்கும் ஒரு தோட்டம் திறமை இல்லையேன்னு, அதனாலதான். அது மட்டும் இல்லாம என் பசங்க இப்படி ரோட்ல தேங்காய் எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன்னு இன்டைரக்டா லவ் ப்ரப்போஸ் பண்றா ராணி. ரதீஷ்க்கு வெக்கமா வருது. லவ்வும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஹீரோ அந்த தென்னங்கண்ணையே பார்த்துட்டு இருக்க, லவ்வர் கொடுத்த மரமாச்சே, ரதீஷ் பிடுங்கிட்டு ஓரமா போய் போன்ல மொக்க போட ஆரம்பிக்கிறான். அந்த நாளோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ ஈவினிங் வீட்டுக்கு வர, ஹீரோவோட அப்பாவுக்கு தோப்புல வேலை செய்யும் போது கால்ல சுளுக்கு விழுந்துட்டு இருக்கும் போல. ஹீரோவோட அம்மா சுளுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்பா நடந்ததை சொல்லி, நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆகும்போது நம்மள பாசமா பாத்துக்க அம்மா போல ஒரு ஆள் கூடவே இருந்தா எத்தனை தடவை வேணாலும் உடம்பு சரியில்லாம போகலான்னு கொஞ்சம் இன்டைரக்டா சொல்றாரு ஹீரோ. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. நம்ம புள்ள உண்மையிலே பெரிய புள்ளி ஆயிட்டாரோன்னு ஒரு டவுட் வருது. மறுநாள் அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து ஸ்டார்டிங் சீன்ல முட்டைக்கண்ண நாராயணன் சொன்னல, அவனோட வீட்டுக்கு அந்த ஆளே அவரோட பொண்ணை பார்க்க வர சொன்னதால 2 பேரும் போறாங்க. போன இடத்துல உன்னிமையா வீட்டுல இருந்து கொண்டு வந்த வாழை மரத்தை பாக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா தளன்னு வளர்ந்துருக்கத பார்த்து, போகும்போது நீங்களும் 2 கண்ணு எடுத்துட்டு போங்க நாராயணன் சொல்றான். பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணும் நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிச்சிடலான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப, போற வழியில ஹீரோவோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது. அச்சோ வாழைக்கண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்ல ரிட்டர்ன் போறாங்க. அங்க போனா இந்த பொண்ணு பார்க்க வந்த ஹீரோவை எனக்கு சுத்தமா பிடிக்கல, போயும் ஒரு கிளர்க்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறீங்க, ஆளு ஹைட்டாவும் இல்ல, எனக்கு பிடிக்கவும் இல்லைன்னு சொல்ல, அந்த பொண்ணோட அப்பா சரி விடு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடலான்னு சொல்ல, இதெல்லாம் வெளியே இருந்து ஹீரோ கேட்க மனசுடைஞ்சு எதுவும் சொல்லாம போயிடுறான். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்பா தன்னோட பையன் சோகமா வந்ததை பார்த்து சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாரு உள்ள என்ன நடந்திருக்கும்னு. நாமளாடா இங்க பொண்ணு பார்க்க வந்தோம், அவன் தான் அவன் பொண்ணு பார்க்க வர சொன்னா, அப்பா உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ரொம்பவே சூப்பரான சப்போர்ட்டிவான ஃபாதருங்க நம்ம ஹீரோக்கு. நடந்ததை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஆளு ஹைட் இல்லன்னு அந்த பொண்ணு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா இருந்தாலும் அவ அப்படி சொல்லிருக்க கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பிலிப்ஸ் பறவை போல மேல